ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் பார்ட்ல இருந்து கார்ல வர்ற மாதிரியான ஒரு லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று வந்திருக்கு. டொயோட்டோ ஹைப்ரிட் விஐபி கார்ல தான் வந்திருக்காரு. அண்ட் இதை பார்க்கும்போது தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் பார்ட்ஸ் மாரி தான் தெரியுது. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே இருந்து கத்துறாங்க, பட் லொகேஷன் எங்கன்றது தெரியல. அண்ட் தளபதி 69 படத்துல ரீசெண்டா ஆக்டர் துளசி அவர்கள் ஆட் ஆயிருக்காங்களாம். கடைசியா சர்க்கார் படத்துல வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க. ஸோ தளபதி 69 படத்துல தளபதியோட அம்மாவா இருக்கலாம். தென் அதே மாதிரி ஆக்டர் சிவராஜ்குமார் அவர்களை தளபதி 69 படத்துல நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்களாம். அது அவரே சொல்லியிருந்தாரு. பட் ரீசெண்டா வர்ற தகவல் படி அவரு நடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவரே சொல்லியிருந்தாரு டேட்லாம் செட் ஆகுமான்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒருவேளை டேட்லாம் செட் ஆகல போல. ஸோ அப்போ அந்த கேரக்டர்ல வேற யாராவது தான் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் லாஸ்ட் மினிட்ல இவரை கூட நடிக்கலாம். ஸோ அபிஷியல் நியூஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே நண்பா, சிவராஜ்குமார் அவர்கள் தளபதி 69 படத்துல நடிக்கலனா வேற எந்த ஆக்டர் அந்த கேரக்டருக்கு நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி கன்னடத்துல ஆக்டர் சுதீப் அவர்கள் கூட தளபதி நடிச்சிட்டாரு. தென் ஆக்டர் உபேந்திரா அவர்களையும் கூலி படத்துல கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கள தவிர கன்னடால வேற பெரிய சீனியர் ஆக்டர்ன்றது தெரியல. வேணும்னா மலையாளத்துல இருந்து மம்முட்டி அவர்களை வேணும்னா காஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மோகன்லால் அவர்கள் கூட தளபதி ஆல்ரெடி ஜில்லா படத்துல நடிச்சிட்டாரு. அண்ட் மம்முட்டி அவர்களும் இப்ப டெரிஃபிக் ஃபார்ம்ல இருக்காரு. அவரு நடிக்கிற ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கு. ஸோ அவரோட தளபதி ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்கும். ஓகே நண்பா, உங்களோட சஜஷனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.